அந்த ஸ்டோரிக்கு பேரு சிறுவன் சாமுவேல். சிறுவன் சாமுவேல். அண்ணாட அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அந்த பெண் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. அப்படி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதோட குழந்தைய நான் ஆழத்து வேலைக்கு நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணோட ஜெபத்தை கேட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை கொடுத்தாங்க. அந்த கொடுத்த பேர் தான் சாமுவேல். அந்நாள் ஏசப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கல்ல, என்னோட குழந்தைய உங்களுக்கு கொடுத்துறேன்னு. சாமுவேல் சஷ்டே வந்த உடனே ஆழத்துள்ள ஏழு தாத்தா வந்து குட்டி சம்பளம் விட்டாங்க. ஏழு தாத்தாக்கு வயசாயிட்டே போச்சு. அவருக்கு சரியா கண்பாவை கூட தெரியல. அந்த நேரத்துல அவருக்கு ரொம்பவே உதவியானது யாருடா? சாமுவேல் தான். சாமுவேல் ஏழு தாத்தா சொல்றேன் எல்லா வாட்டிக்கும் கீழ் படிச்சு சமத்தாரு. சாமுவேல் குட்டி பையன், சின்ன பையனா, நல்ல பையனா, தங்க பையனா கீழ் படிச்சு இருந்தாரு. ஒரு நாள் சாமுவேல் ஆலயத்துல தன்னோட படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப சாமுவேல் சாமுவேல் அப்படியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே சாமுவேல் எந்திரிச்சு பார்த்தாரு. தாத்தா நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நடந்து போய் கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏழு தாத்தா நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கொள்ள அப்படின்னு அமைச்சு வச்சாரு. திருப்பியும் போய் படுக்கல படுத்தாரு. அப்புறம் திருப்பியான சத்தம் கேட்டுது, சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தாங்க. உடனே தாத்தா மறுபடியும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏழு தாத்தா நான் கூப்பிடலப்பா, நீ போய் சமத்தா படுத்துக்கொள்ள அப்படின்னு அமைச்சு வச்சாரு. திருப்பியும் போய் படுக்கல படுத்தாரு. அப்புறம் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டது, சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டது. மறுபடியும் போய் தாத்தா கிட்ட கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே எழு தாத்தா நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோங்க. அடுத்த முறை சத்தம் கேட்டுனா கட்டாவே சொல்லும் அடியன் கேட்கதே, நீ சொல்லும் சரியா அப்படின்னு சாமுவேல் அழுப்பி வச்சாரு. சாமுவேல் திருப்பியும் போய் படுக்கலாம் படுத்தாரு. அப்புறம் மறுபடியும் சத்தம் கேட்டது, சாமுவேல் சாமுவேல் கட்டாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன். ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஏழிய பசங்க ரொம்ப தப்பு பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பாவம் பண்றாங்க, அவங்க தண்ணிக்கு போடுறாங்க. இது கொஞ்ச நேரத்துல கேட்டுட்டு இருக்கும்போது சாமி நைட் அப்படியே தூங்கிட்டாரு. காலையில என்ன சொன்னேன் ஆழ்த்துற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஏழு தாத்தா வந்து நைட்டு ஏசப்பா என்ன சத்தா பேசிட்டாரு அப்படின்னு கேட்டாரு. ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, அந்த பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, அதனால தண்டிக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஏசப்பா என்ன செஞ்சாலும் நல்லதான் செய்வாரு அப்படின்னு ஏழு தாத்தா சொன்னாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னா இந்த ஸ்டோரியில நம்ம கத்துக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா, ஏசப்பா சாமுவேலை கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஏசப்பா நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம அம்மா உண்மை கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், வேலை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம சாமுவேலை போட கீழ்படிய போகணுமா? நம்ம கத்துக்கிற இருந்தாலும் பாருன்னா ஏசப்பா வஸ்திரத்தை ஏழு தாத்தா ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு ஏசப்பா வஸ்திரத்தை ஷேர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?